மேல இருக்கிற போட்டோவை கொஞ்சம் பாருங்க. அன்பில் மகேஷோட நடிப்புல சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் தோத்தே போயிருவாங்க. எத்தனை லிட்டர் கிளிசரின் வாங்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல அன்பில் மகேஷ் அவர்கள். இதே கரூர் மாவட்டத்துல செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி திமுக நடத்துற முப்பெரும் விழால இவங்க 200 ரூபாய் கொடுத்து பஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பஸ் மோதி ரோட்டுல அவங்க கணவனோட போன ஒரு பெண் பேர் ரேணுகா. அவங்க 7 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த கர்ப்பிணி பெண் ரேணுகா திமுக கூட்டத்துக்கு வந்த பஸ்னால உயிரிழந்தாங்க. வயிற்று புலத்தாச்சி பொம்பளை. அவங்க கணவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு. அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் இந்த கேடு கட்ட தீய சக்தி திமுக கொடுத்துச்சு. அந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் கூட இதே கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜி இருக்காரு, அன்பில் மகேஷும் இருக்காரு, KN நேரு இருக்காரு, MK ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு, டிவிகே பிரச்சனைக்கு இவ்வளவு விரைவா நீங்க செயல்பட்டீங்கல்ல, பாராட்டுக்குரிய விஷயம். நாடக கம்பெனில நல்ல நபடியா நாடகத்தை நடத்துறீங்க. ஏன் உங்க கூட்டத்துக்கு உங்க கூட்டத்தினால உயிரிழந்த பெண்ணுக்கு ஏன் ஒரு நிவாரணம் கொடுக்கல? இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக டிவிகேவோட கூட்டத்துல பண்ணினது பிளான் பண்ணி தான் அந்த சம்பவத்தை நடத்தினதுனால 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி 3 முறை கரண்ட் கட் ஆயிருக்கு. செருப்பை தூக்கி விஜய் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஏதோ சம்திங் பிசின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கேட்கிறேன், பிண அரசியல் பண்ணுவதில் திமுகவுக்கு மிஞ்சன கட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. திமுக தான் பிண அரசியல் பண்றதுலயே PhD பண்ணியிருக்காங்க. நீங்க இதே 42 பேர்த்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அன்பில் மகேஷ் ஏன் அந்த ரேணுகா குடும்பத்துக்கு குரல் கொடுக்கல? ரேணுகா அவங்க வயிற்று பிள்ளையோட செத்து போயிட்டாங்க. அவங்க கணவர் சீரியஸா இருக்காரு. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு பத்தி பேசுறதுக்கு திமுக எவனக்காச்சும் திராணி இருக்கா? நான் கேட்ட கேள்வி தப்பா ரைட்டா?